சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் இருக்கிற தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பு சொல்கிறார். சென்ற ஆண்டு அவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. 100 ஆண்டுகளாக அங்கே தீபம் ஏற்றவில்லை. கோயிலுடைய வேறு ஒரு முகப்பில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. அதுதான் காலம் காலமாக இருக்கிற பழக்கம். ஆனால் அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு சிலர் முயற்சிக்கிறார்கள். சென்ற ஆண்டு சொல்லாதவர்கள் இந்த ஆண்டு ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ஆண்டு தான் தேர்தல் வருகிறது, அதனால் இந்த ஆண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய தெய்வ பக்தி, அவர்களுடைய மத உணர்வு இவ்வளவுதான். இதற்கு மேல் அவர்களிடம் தெய்வத்தை பற்றியோ, இறையாண்மையை பற்றியோ, ஆன்மீகத்தை பற்றியோ, மதத்தை பற்றியோ கேட்டால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தேர்தல் நேரத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள். தமிழக மக்கள் மிகவும் அறிவார்ந்த மக்கள். இதை போன்று திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள், அதை புறந்தள்ளுவார்கள். அரசாங்கம் இதற்காக அச்சப்பட தேவையில்லை. தமிழக மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். அவர்கள் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். 99.99% மக்கள் முருகனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கு போய் புதிதாக நான் ஒரு தூணிலே தீபம் ஏற்றுவேன் என்று சொல்வது ஏன் என்று நமக்கு அவர்கள் சொன்னால், அதை பற்றி அதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை பற்றி கூட சொல்லலாம். 100 ஆண்டுகளாக செய்யாதவர்கள், சென்ற ஆண்டு கூட செய்யாதவர்கள், அந்த ஊரை சாராதவர்கள் இன்றைக்கு புதிதாக வந்து சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாம் ஆசைப்படுறோம். இன்னைக்கு நீதிமன்றமும் ஏற்கனவே கொடுத்த நீதிமன்ற உத்தரவை செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழக அரசு அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இதில் நம்ம தமிழக அரசு அரசியலே செய்யலை. இப்போ நாங்கள் இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி. இந்து மதத்தின் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் கட்சி. நாங்களே சொல்லுறோம், முருகனுக்கு செய்ய வேண்டிய, முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய எல்லா உயர்வுகளையும் செய்ய நாம் தயாராக இருக்கிறோம். நாங்களாம் தீபம் ஏற்றுறோம். எங்கள் கட்சி அலுவலகத்திலேயே தீபம் ஏற்றுகிற பழக்கம் உண்டு. ஆனால் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டிய நாளில், ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றணுமே ஒழிய, திடீர்னு ஒரு நாள் இந்த நாளில் தான் நான் தீபம் ஏற்றுவேன்னா அது சரியாது. எனவே அது நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. நான் அதை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய கருத்து இது தவறு. அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். இந்த ஆண்டு தேர்தல் வருகிறது என்பதற்காக அவர்கள் முருகப்பெருமானை பிடித்திருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் செல்லாது, மக்கள் விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவாத பொருளாக மாறி இருக்கு. அதில் உங்களோட நிலைப்பாடு என்ன? அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது உறுதியாக இருக்கீங்களா? இது ஒரு விவாத பொருளே இல்லைங்க. எல்லா அரசியல் கட்சியும் தான் வளர வேண்டும் என்றும் அதிகாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும் என்று விரும்புவது இயல்புதான். நாங்கள் மட்டும் சொல்லல, வைகோவே சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்னும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. திருமாவளவன் ஆரம்பத்திலேயே சொன்னவர் அவர்தான், அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. காங்கிரசும் சொல்லுகிறது, அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம், அதிகாரத்தின் பங்குகள். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர மாதிரியே தலைவர் இல்லை, அதை மாதிரிலாம் யாரும் சொல்லலை. கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பீங்களா? நிச்சயமா. நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் இருக்கிற
அரசியல் கட்சிகளில் கொள்கை ரீதியாக இன்றைக்கு இருப்பவர் ஸ்டாலின் அவர்கள் தான், நம்முடைய முதலமைச்சர் தான். எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும், அவர் முதல்வராக நீடிக்க வேண்டும், அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து என்பதே கிடையாது. ஆனால் நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம், எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அது தப்பு இல்லை. அதுக்காக கூட்டணியை விட்டு நாங்கள் போயிடுவோம்னு ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள், அது தவறு. அது வெறுமனே ஆசைக்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய உரிமை மேலும் மேலும் அது வளரணும், தொண்டர்கள் அவங்களும் அதிகாரத்தில் பங்கு வகிக்கணும்னு விரும்புறதுனால காங்கிரஸ் கட்சி விரும்புது. அதில் தப்பு இல்லை, நாங்கள் அதில் உறுதியாக. நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு, திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸுக்கு உடன்பாடு இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மைன்னு இருக்கும்போது எதுக்கு கூட்டணி ஆட்சி கேட்கணும், அதிகாரத்தில் பங்கு கேட்கணும், அதை விட்டு விடுகிறதுக்கான முயற்சி ஈடுபடுறாங்களா, அவங்க அதிகாரத்தில் பங்கு இல்லை. நான் அது மாதிரி எந்த பேப்பர்லையும் படிக்கல. எந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு. இருக்கலாங்க, அவர் கருத்தா இருக்கலாம். எங்க கருத்து அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது தான். நாங்கள் அதிகாரம் வேணும்னு விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியை தான் ஆதரிக்கிறோம், அதைத்தான் விரும்புகிறோம், அதில் தான் இருக்கும். விஜய் பஸ்லேருந்து காங்கிரஸ் கூட்டணி வைக்க ஒரு விருப்பமாக இருக்கிறதா செய்தி வருது. அப்படிங்கிறப்ப அவரோட ஆப்ஷன் எந்த செய்தியும் இல்லைங்க, நீங்க போடுறது தாங்க அதெல்லாம். விஜய் உங்ககிட்ட பேசுறாரு. ஏற்கனவே சீமாட்ட கூட சொன்னதா சொல்லியிருக்காங்க. ஆமா, சீமா கிட்ட சொன்னாரு, மாசித் உங்ககிட்ட சொன்னாரு. அதனால தாவேக்கு ஆப்ஷன் ஓபன் பண்றதுனால காங்கிரஸ் பேரம் காங்கிரஸ் பேரம் பேச வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. பேரம் பேசுறதுக்கு என்ன இருக்குது, வியாபாரம். திமுக எங்களுடைய தோழமை கட்சி, எங்களுடைய நண்பர்கள், அவங்க சிறந்த ஆட்சி செய்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. அதுவும் குறிப்பாக ஸ்டாலினை பொறுத்தவரை நாங்கள் மற்றவர்களை விட அவரை நேசிக்கிறோம், மதிக்கிறோம், விரும்புகிறோம், எல்லாம் சரி. ஆனால் அதற்காக எங்களுடைய இயக்கம் கீழே போகிறத நாங்கள் விரும்பலை. அது மிக உறுதியான கருத்து. எங்கள் இயக்கம் கீழே போயிட நாங்கள் விரும்பலை. எங்கள் இயக்கம் மேலே வரணும், அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லாத இடத்துல வளர்ச்சி இருக்காது. நாம் எல்லோரும் நண்பர்கள். ஒருவருக்கு மட்டுமே நல்ல ஆடை இருக்கிறது, மற்றவர்களுக்கு ஆடையே இல்லை என்றால் எனக்கும் அதை போல ஒரு நல்ல ஆடை கொடு என்று சொன்னால் அது தப்பா? அவருடைய ஆடையை நாம் பறித்து கொள்கிறோம் என்பது அதற்கு பொருளா? அதெல்லாம் கிடையாது. அவர் தான் எங்களில் மூத்தவர், முன்னுரிமை மிக்கவர். அவர் தலைமையை நாங்கள் தமிழகத்தில் விரும்புகிறோம். ஆனால் காங்கிரஸிற்கு அதிகார பங்கு வேண்டும், அதிக இடங்கள் வேண்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 100க்கு 100% செயல் வீரர்கள் அதை விரும்புகிறார்கள். லயோலா கல்லூரி கருத்து கணிப்புல முதல்வர் வேட்பாளர்ல முதல்வர் ஸ்டாலின் 2வது இடத்துல விஜய் வந்திருக்கிறார், 3வது இடத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறாரு. இந்த கருத்து கணிப்பை எப்படி பாக்குறீங்க? அதிமுக தொடர்ந்து பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதா நினைக்கிறீங்களா? அதிமுக எல்லா வகையிலும் அவர்கள் விளிம்பு நிலைக்கு வந்து விட்டார்கள். அவங்களால மாநில உரிமையை பேச முடியவில்லை. அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார். இவங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு அடிப்படை இப்போ நாங்கள் தெளிவாக சொன்னோம், திமுக தலைமை தான் சொன்னோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு சொன்னோம். எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணின்னு அமித்ஷா சொல்கிறாரு, அதிமுக ஆட்சி என்று இவர் சொல்லுகிறார். அதில் கூட அவர்களுக்குள்ளார கருத்து உடன்பாடு கிடையாது, அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. இதுதான் இன்றைக்கு அதிமுகவினுடைய நிலை. தாமரை இலை தண்ணீர் போல அவர்கள் மிதக்கிறார்கள். அதை தவிர அங்கே ஒன்றும் கிடையாது. தேவநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வரலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, தயார் பண்ணிடுவோம். இது ஒரு அரசியல் நெருக்கடியாக பார்க்குறீங்க, எப்படி பண்ணுறீங்க? எனக்கு அந்த அந்த விவரம் சட்ட ரீதியாக எனக்கு தெரியல. அப்படி கொடுக்கலன்னா அது ரொம்ப தப்பு. அது இன்னும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விளக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். எனக்கு அது தெரியல. அப்படி அந்த உள்நோக்கம் இருந்தால் அது தப்பு. காமராஜர் காங்கிரஸ் கட்சியில தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க நேரத்துல இந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் மாற்றம் செய்வதா சொல்லி இந்த நேரத்துல மாவட்ட தலைவர்கள் மாற்றம் செஞ்சா அது தேர்தல் நேரத்துல ஒரு நெருக்கடியா இருக்காது? இல்ல, இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஒரு நடைமுறை. அது தமிழ்நாட்டில் மட்டும் செய்யல, இந்தியாவில் பல மாநிலங்களில் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் இங்கேயும் வந்திருக்கு. அதனால அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று சொல்வதும் முறையாக